வணக்கம்ப்பா. இன்னைக்கு நாம யூனிட் 2ல இருந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். பிசிக்ஸ்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஐடியா. ஆனா பயப்படவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு இத பக்காவா புரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம நேரா சப்ஜெக்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஃபோர்ஸ், தூரம் அதிகமாக அதிகமாக 1/r² அப்படின்னு சர்ன்னு குறைஞ்சிடுது. ஆனா அதோட பொட்டென்ஷியல், அதாவது எனர்ஜி 1/rன்னு மெதுவா தான் குறையுது. இதனால அதோட எஃபெக்ட் ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த முழு விளக்கத்தோட நோக்கமே. எந்த ஒரு ஃபார்முலாக்குள்ளேயும் போறதுக்கு முன்னாடி இந்த பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்னு நம்ம மனசுல ஒரு தெளிவான சித்திரத்தை, ஒரு மென்டல் பிக்சரை உருவாக்கிக்கணும். வாங்க முதல்ல அந்த கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கலாம். சரி, இதை நல்லா புரிஞ்சுக்க இந்த பொட்டென்ஷியலை ஒரு பெரிய சர்க்கஸ் டென்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த டென்ட்டோட நடுவுல உயரமா ஒரு கம்ப நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் Q. இப்போ அந்த டென்ட்டோட துணி இருக்குல்ல, தரையில இருந்து அதோட உயரம், அந்த ஹைட்டை தான் நாம பொட்டென்ஷியல், அதாவது வீன்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளான அனாலஜி இல்லையா? இப்போ நீங்களே சொல்லுங்க, அந்த கம்பத்துக்கு பக்கத்துல, அதாவது சார்ஜுக்கு பக்கத்துல டென்ட்டோட உயரம் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கண்டிப்பா அதிகமா இருக்கும். அதுதான் ஹை பொட்டென்ஷியல். அதுவே கம்பத்திலேருந்து தூரம் போக போக அந்த உயரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் லோ பொட்டென்ஷியல். அப்போ பொட்டென்ஷியலுங்கிறது உயரம் மாதிரி ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அதுக்கு டைரக்ஷன்லாம் கிடையாது. ஒரு இடத்தோட எனர்ஜி லெவலை சொல்ற ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஓகே, இந்த சர்க்கஸ் டென்ட் அனாலஜி மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நாம எக்ஸாம்ல எழுத வேண்டிய ஒஃபிஷியல் டெஃபினிஷன் என்ன, அதோட ஃபார்முலா என்னன்னு நம்ம NCERT டெக்ஸ்ட் புக்ல இருந்து பார்க்கலாம். இதுதான் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டில இருந்து, அதாவது ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர்ற நீங்க எவ்வளவு வேலை செய்றீங்களோ அந்த வேலை தான் அந்த புள்ளியோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஒரு யூனிட் சார்ஜுக்கு செய்யப்படும் வேலை. அதனால இது அந்த இடத்தோட ப்ராப்பர்ட்டி, நாம கொண்டு வர்ற சார்ஜை பொறுத்ததில்ல. இந்த ஃபார்முலாவை பாருங்க. இதுதான் நம்ம பார்த்த சர்க்கஸ் டென்ட் அனாலஜியோட மேத்தமேட்டிக்கல் வெர்ஷன். ரொம்ப சிம்பிள். இதுல விங்கிறது என்ன? நம்ம டென்ட்டோட உயரம். கியூங்கிறது அந்த சென்டர்ல இருக்கிற கம்பம், நம்ம சோர்ஸ் சார்ஜ். ஆருங்கிறது அந்த கம்பத்திலிருந்து நாம எவ்வளவு தூரத்துல இருக்கோம் அப்படின்றது. பாத்தீங்களா, அந்த மென்டல் பிக்சர் அப்படியே ஒரு ஃபார்முலாவா மாறிடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு ஒரு குவிக் லுக் பார்த்துட்டு அதை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கை போட்டு பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த ஃபார்முலா எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்து பயந்துராதீங்க. ரொம்ப லாஜிக்கலான ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா E=kq/r² இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்டெப் 2, பொட்டென்ஷியல்னா ஒர்க் டன். ஒர்க்னா என்ன? ஃபோர்ஸை தூரத்தால மல்டிப்ளை பண்ணணும். இங்க நாம ஃபோர்ஸுக்கு பதிலா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸ்டெப் 3, ஆனா ஃபீல்டு தூரம் போக போக மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நாம இன்டகிரேட் பண்றோம். ஸ்டெப் 4, சிம்பிள் கால்குலஸ் தான். 1/r² இன்டகிரேட் பண்ணா நமக்கு -1/r கிடைக்கும். எல்லாத்தையும் சரி செஞ்சா கடைசியா நமக்கு சிம்பிளான V=kq/r ஃபார்முலா கிடைக்குது. அவ்வளவுதான். இப்போ ஒரு சின்ன கணக்கு. ஒரு நானோ கூலும் சார்ஜ்ல இருந்து 1 மீட்டர் தூரத்துல பொட்டென்ஷியல் எவ்வளவு இருக்கும்? வாங்க கண்டுபிடிப்போம். பதில் ரொம்ப சிம்பிள், 9 வோல்ட்ஸ். எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? நம்ம ஃபார்முலா V=kq/r. இங்க k ஓட மதிப்பு 9 × 10⁻⁹. q வந்து 1 நானோ கூலும், அதாவது 1 × 10⁻⁹. தூரம் r வந்து 1 மீட்டர். இப்ப பாருங்க, V=9 × 10⁻⁹ பெருக்கல் 1 × 10⁻⁹. இதா 1ஆல வகுக்கிறோம். இதுல 10⁻⁹ 10⁻⁹ கேன்சல் ஆயிடுது. மிச்சம் என்ன இருக்கு? வெறும் 9 தான். பாத்தீங்களா, கணக்கு எவ்வளவு சுலபமா முடிஞ்சிருச்சு. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாணவர்கள் பரீட்சையில திரும்ப திரும்ப செய்யற ஒரு சைலண்ட் கில்லர் மிஸ்டேக் என்ன, அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்கலாம். கவனமா கேளுங்க. இந்த ஸ்லைடை நல்லா கவனிங்க. இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். மாணவர்கள் பொட்டென்ஷியல் V ஃபார்முலாவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E ஃபார்முலாவுக்கும் குழப்பிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார். அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. அது 1/r பொறுத்து மெதுவா குறையும். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு வெக்டார். அதுக்கு டைரக்ஷன் உண்டு. அது 1/r² பொறுத்து ரொம்ப வேகமா குறையும். இந்த குழப்பத்தை எக்ஸாம் டென்ஷன்ல தவிர்க்க இதோ ஒரு சூப்பரான மெமரி ட்ரிக். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. Vக்கு ஒரே ஒரு கால் தான், அது R. ஆனா Eக்கு 2 கால் இருக்கு, அது R². இந்த ஒரு வரி ஞாபகம் இருந்தா போதும், நீங்க வாழ்க்கையில இந்த 2 ஃபார்முலாவையும் மாத்தி எழுதவே மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வரோம்.
இதுவரைக்கும் கத்துக்கிட்டதையெல்லாம் தொகுத்து பார்த்துட்டு இது இயற்பியலோட பெரிய படத்துல எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டென்ஷியல், அதாவது நாம பொதுவா சொல்ற வோல்டேஜ்ங்கிற இந்த கான்செப்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இதுதான் யூனிட் 2ல நம்ம படிக்கிற ஸ்டாட்டிக் சார்ஜஸ்க்கும் யூனிட் 3ல நாம படிக்க போற கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தாதான் சார்ஜ் நகரும், அதாவது கரண்ட் பாயும். அத பத்தி நீங்க அடுத்த யூனிட்ல விரிவா படிப்பீங்க. சரி, நாம கத்துக்கிட்டத வேகமா ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். 1. பொட்டென்ஷியல்னா ஒரு யூனிட் சார்ஜை நகர்த்த செய்யற வேலை, இது ஒரு ஸ்கேலார். 2. ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு ஃபார்முலா V = kq/r. இது 1/r ஐ பொறுத்து குறையும். 3. பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு மலைய பாசிட்டிவ் V உருவாக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பள்ளத்தைய நெகட்டிவ் V உருவாக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பொட்டென்ஷியல்ங்கிறது மலையோட உயரம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது அந்த மலையோட சரிவு, அதாவது ஸ்லோப். சரி, நாம இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு சார்ஜ் ஒரு பொட்டென்ஷியல் ஹில்ல உருவாக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம ரெண்டாவதா ஒரு சார்ஜை பக்கத்துல கொண்டு வந்தா என்ன ஆகும்? இல்ல மூணாவதா ஒரு சார்ஜை கொண்டு வந்தா அந்த மொத்த நிலப்பரப்பு, அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறும்? இத பத்தி யோசிங்க. இதுதான் உங்க சிலபஸ்ல அடுத்த டாபிக், பொட்டென்ஷியல் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்.